என்னிட்ட பல்லாயிரக்கணக்கான கூடுவதற்கு இருக்குது. இன்னும் பல வகுப்புகள் நீ எடுக்கணும் எல்லா நாட்டிலையும் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்லிக்கார். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் பாருங்கள், பலதரப்பட்ட துன்பங்கள் வேதனைகள் அனுபவிச்சு கொண்டிருங்க இந்த மக்களை ஒரு வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், கடவுள் என்று விரும்பி சப்தரிஷிகள் மூலம் உலகத்தில் 7 கண்டங்களாக பிரித்து அவர்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேருதவி இங்கிருந்து வழிகாட்டக்கூடிய இங்கிருந்து தான் கடவுள் வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு எளிய இடத்துல ஒரு பெருமையான பீடத்தில் நாங்கள் இருந்து தியானம் பண்ணுவதற்கு எல்லா இன்பங்களும் பெரிய இன்பம் பாருங்கள். என்ன இன்பம்? ஆன்ம இன்பம். அப்படி பெரிய வழியை கேட்குற பாருங்கள், அதை கேட்டு உபதேசம் கேட்டு பாருங்கள், சச்சங்கங்கள் கேட்டு உள்முகமாக பாருங்கள் தவம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பாருங்கள் இந்த உலகத்தில் துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கை வழி கிடச்சிருக்கு. நீங்கள் உங்கள் சுவாசத்தை கவனித்து வரக்குள்ள முதல் பாருங்கள், அது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க நோயெல்லாம் இல்லாமாக்கி. ஏன்னா நாங்கள் அமைதியாகனா எங்கள் வீட்டுக்கு ஒரு வருஷம் பெயிண்ட் பண்ணுவோம், எங்கள் கதிரைக்கு போலீஸ் பண்ணுவோம், வீட்டெல்லாம் துப்புரா வச்சுருக்க லைட் போட்டுவோம். நீங்கள் அமைதியாக இருக்கிற வீட்டில் போய் பாருங்கள் எவ்வளோ துப்புரவாக இருப்பாங்க பாத்ரூம் எல்லாம். நீங்கள் எங்கள் வீட்டை போய் பாருங்கள் சுற்றி எப்படி இருக்கண்டு ஒவ்வொரு பாத்ரூம் கிச்சனெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நான் மன அமைதியாக நான் முதல் நம்மளோட வீட்டைத்தான் கவனிப்போம், பிறகு எங்களோட உடுப்பு இருந்த எல்லாத்தையும் கவனிப்போம். நாங்கள் குளிக்கிறந்து பாருங்கள் எல்லாத்தையும் கிளியராக்கி நம்ம சுத்தம் சுகம் தருவன்ற வசனுக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய அளவுண்ட அமைதி ஏற்படும் போது நாங்கள் வாழலாம். இப்படி அமைதி இல்லாமல் நம்ம இயந்திரமாக ஓடிக்கொண்டு இருக்கிற வீட்டுகளை போய் பாருங்கள். நீங்கள் அவங்களும் சரியாக இல்லை, வீடும் சரியாக இல்லை, அவங்களோட பிள்ளைகளும் வருங்காலத்தில் சரியாக பாருங்கள் வாழ முடியாத அளவுக்கு தான் அவங்க போதிக்கிறாங்க. அதை நீங்கள் அறியலாம். அதனால் பெரும் பாக்கியம் கிடச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.